யாராச்சும் அதுவுமா லீவு தானே அதுவுமா எங்கே போகிற காலை எவ்வளோ கேட்டாரு யாராவது மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருந்தால் வாருங்க, மீனை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நாள் குழம்பு வச்சு தரேன். ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நினைப்பாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் ஒரு நாள் லீவு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்னு. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அந்த ஒரு நாளில் அதை விட பல மடங்கு வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். உண்மையிலே விடியவே இல்லை. எப்போ வேலைக்கு போகிற மாதிரி அலாரத்தை வச்சுட்டு இதை கிளம்பிவிட்டோம். ஃபோனை தூக்கிட்டு இந்த தோட்டக்காலனையும் கூட்டிகிட்டு. இது வேறு ரெஸ்ட் டேயா. இன்றைக்கி மட்டும் கிளாக் என்ன ஸ்பீடாக ஓடுன்னு மட்டும் பாருங்கள். சர்னா 6 நாள் பெய்யாத மழை இன்றைக்கி வரும் போல் இருக்குது. ஒரு மாதிரி மேகமூட்டமாக தான் இருக்குது. மணி கரெக்டாக ஒரு 5:45 போல் ஆயிடுச்சு. சிங்கப்பூர் ரோடே ஒரு ஓடி கிடக்கு. நாங்கள் மட்டும் தான் எந்திரிச்சு போயிட்டுருக்குறோம். ஏன்னா லீவு நாளானதுனால ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. பஸ் வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்துலேயே விடிய ஆரம்பிச்சிருச்சு. 6+ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு விடிகிற மாதிரி சுச்சுவேஷனில் தான். நல்லா இருக்குல்ல, ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா லீவ் நாள்லாம் இப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல. வேலை நாளுன்னா எல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துக்கு தாங்க மீனா வந்திருக்கிறேன். தேப்பன் கார்டன். ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்திருப்பேன் இந்த இடத்துக்கு. அப்பா இப்போலே உறக்கம் வருது. 1 மணி நேரம் ஆச்சுங்க. 6 மணிக்கு கிளம்புனது. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கு மீன் வாங்கிய இடத்துல. இனி எப்போ வாங்கிட்டு போய் எப்போ க்ளீன் பண்ணி மரியாதை எங்கேயாவது கேன்டீனில் ஒரு 150 உள்ளே கொடுத்து சாப்பிட்டுட்டு போகிறத விட்டுட்டு மீன் வாங்க போகிறேன். அதுதான் கேன்டீனு போகல அடுத்த மாதம் தொட்டு. ஐயோ நான் என்ன தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் நம்மளோட சாலை மீன் இருக்கான்னு, மத்தி மீன் இருக்கான்னு தான் தேடினது. அது ஏமாறலைங்க. நிறைய மத்தி மீன் இருந்துச்சு. என்ன சைஸு கொஞ்சம் ரொம்ப சின்ன மத்தி மீனாக இருந்துச்சு. சாலை நல்ல சின்னது, கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நிறைய மீன் இருந்துச்சுங்க, எப்போ மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மீன் கொஞ்சம் கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே எப்போவுமே கிடைக்கிற மாதிரி தான் எல்லா மீனுமே இங்கே கிடைக்கும். சாலை, சூரை மீன், அயலை மீன், சங்கரா மீன், நண்டு, இறால், கணவாய், அப்படி எல்லா மீனும் கிடைக்கும். கடல்லே இல்லாத மீன் கூட இங்கே வந்தால் வாங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே வந்து நாங்கள் போர்ட்டுக்கு தான் மீன் வாங்க போவோம். கொஞ்ச நாளாகவே போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம். என்னென்னா இப்போ போர்ட்டில் போகும்போது சில மீன் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எப்போவுமே சூரை மீன் அந்த மீன் தான் கிடைக்குது. சாலை மீன் அந்த மாதிரி மீன் எதுவுமே கிடைக்கல. அதனால தான் சரி ஓகே இன்றைக்கி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். வந்ததுக்காகவே நிறைய மீன் வாங்கிட்டோம். சிங்கப்பூரில் மற்ற இடங்களில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறது மீன் இன்னும் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நார்மலாகவே ஹாஸ்டலில் வாங்கினா கொஞ்சம் கூட தான் இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் நிறைய சுற்றி ஹாஸ்டல் இருக்குது. பெஞ்சூர் ஹாஸ்டலு, தேப்பன் கார்டன் அப்படின்னு நிறைய ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே மீன் வாங்க வருவாங்க. இன்றைக்கி மீனோட ரேட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட தான். நண்டெல்லாம் பாருங்கள் உயிரோடே அப்படி பிளுக்குன்னு கண்ணை சிமிட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்குங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மீன். நாங்கள் எப்போவுமே இங்கே வந்தோன்னா இந்த ஒரு பாட்டி ஒன்று இருப்பாங்க, வயசானவங்க. அவங்க கடையில் தான் மீன் வாங்குறது. இவங்க தான், அவங்களும் அவங்க ஹஸ்பண்டு தான் என் கடையை நடத்துகிறது. நல்ல கூட்டமாக இருக்கும். ஓரளவுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். சூரை மீனெல்லாம் பெரிய சூரையெல்லாம் இருந்துச்சு, எடுக்கலை. ரொம்ப பெருசுக்கு அநியாயத்துக்கு பெருசாக இருந்துச்சு. அது இல்லாமல் இறால், நிறைய மீன் இருக்கும் எக்கச்சக்கமாக. நீங்களே பாருங்கள் எவ்வளோ மீன் எல்லாம் இருக்குன்ட்டு. இங்கே வந்தால் மீன் மட்டும் கிடையாதுங்க, காய்கறிகள் நிறைய இருக்கும். நிறைய காய்கறிகள் நார்மலாக சந்தை தானே, நம்ம ஊர் சந்தை மாதிரி தான். அந்த மாதிரி காய்கறிகள் நிறைய இருக்கும். அதேமாதிரி இறைச்சி கடைகள், இது எல்லாமே பன்னி இறைச்சி தான். கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. $10 இருக்குது, $18 இருக்குது, $20, $30 இருக்குது. அந்த மாதிரி மேபி அந்த கறியோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் பாருங்கள், பன்னியோட கை, இதெல்லாம் $10 தாங்க. மீன் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. யாராவது மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருந்தால் வாருங்க, மீனை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஒரு நாள் குழம்பு வச்சு தரேன்.
ஒரே நல்ல காரியம், பஸ்ஸு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. இந்த பஸ் கிடையாது, அடுத்த பஸ். ஆமாம், இதான் பக்கம். நேரமே அரை மணிக்கூர் மேலே இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பஸ் வந்துருச்சு. வெரி வெரி லக்கி. வரைக்கும் போட்டேன், பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸு காலியாக தான் இருக்குது, கூட்டம் இல்லை. இப்போ தான் நமக்கு மீன் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம இடத்துல இணைய வண்டி அப்படி தானே, இணைய வண்டினா மீன் வண்டின்னு தெரியும், அந்த மாதிரி தான். அப்படியே ரூமுக்கு வந்தாச்சுங்க. இனி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணணும். என்னென்ன மீன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, சூரை மீன் வாங்கியிருக்கிறோம். அப்புறமா வந்து இது கொலியாள மீன். இப்போ ஒரு ஆள் தான் சமைக்கிறதுனால ரொம்ப எல்லாம் வாங்கலை, கம்மி தான் இந்த மீன். அப்புறம் வந்து இது கொலியாள மீன் எப்போ வாங்குறதா, வறுக்கிறதுக்கு, சூரை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட ஃபேவரெட்டு மத்தி மீன். எப்போவுமே இந்த மத்தி மீன் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, கிடைக்கல. சொல்லப்போனால் கம்மியாக தான், 1 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அநியாயத்துக்கு நேரம் ஆகும். அதனால் வந்து 1 கிலோ தான் வாங்கியிருக்கு. இது எல்லாமே வறுக்கிறதுக்கு. மத்தி மீன் வந்து குழம்பு வச்சுருவோம், சூரை மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு. அப்படியே க்ளீனிங் வேலை ஆரம்பிச்சாச்சுங்க. எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக க்ளீன் பண்ணி வச்சுருவோம். எல்லா மீனுமே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். தனித்தனியாக பேக்கெட் போட்டுருவோம். ஏன்னா அடுத்து நமக்கு வந்து சிரமமாக இருக்கக்கூடாதுல்ல. அதுக்கப்புறமா வேலை முடிச்சு வந்தோமா, சீக்கிரமாக தண்ணியில் போட்டோமா, குழம்பு வச்சோமான்னு இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்காக டைம் வேஸ்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி குடல் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சோன்னா மீன் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்காகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். வேலை மட்டும் கஷ்டம் கிடையாதுங்க, இதெல்லாம் தான் கஷ்டம். வேணால் கடையில் சாப்பிடலாமே அப்படின்லாம் தோணும். ஆனால் கடையில் கண்டிப்பாக சாப்பிட முடியாதுங்க. வேணால் அட்லீஸ்ட் 1 மாதம் வேணால் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளால் முடியாது. என்ன கஷ்டப்பட்டாலும் ஏதோ வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்காகவே தான் எல்லாமே கஷ்டப்பாடு. இது ஒரு நாளைக்கு வாங்குறதே 1 மாதம் வரைக்கும் அப்படியே ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் இடையிடையே அதை வேறு ஏதாச்சும் குழம்பு வச்சு அப்படியே கவர் பண்ணிடுவோம். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. அதுக்கப்புறமா கட் பண்ண எல்லா மீனையுமே இந்தமாரி கவரில், தனித்தனி கவர்லேயே போட்டுருவோம். மொத்தமாக வச்சா ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதுக்கு. அதனால் தனித்தனியாக கவரில் போட்டு இந்த மாதிரி ப்ரீசரில் கொண்டு அடுக்கிடுவோம். அப்படியே அடுக்கி வச்சுட்டோன்னா அடுத்த சேலரி வரைக்கும் எந்த கவலையுமே கிடையாது. சூரை மீனையெல்லாம் உள்ள ஆக்கியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு கொலியாள மீன், அப்புறமா மத்தி மீன், அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மாதத்தில் மீன் வேலை முடிஞ்சிருச்சுங்க. உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா சில நேரங்களில் வேலை முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா, அந்த நேரங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த மீன் தான். எவ்வளோ லேட்டானாலும் நட பரவாயில்ல, மீன் இருக்குது பார்த்துக்கலாம்ப்பா. 2 மீனை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சு, அப்புறமா மீனை வறுத்து ஒரு மோர் இல்லை ஏதாவது ஒரு ரசம் வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஓட்டிடுவோம். அதனால் எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குடா இவ்வளோ மீன் வாங்கிடுவீங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வேறு வழி இல்லை வாங்கி வைக்கிறதுக்கு. பக்கத்தில் எல்லாம் டெய்லி எல்லாம் வாங்கி சமைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வேலை முடிஞ்சு வரணும், திரும்ப கடைக்கு போகணும், ஜாமான் வாங்கணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வைக்கிறது. என்ன பண்ணுறது, சாப்பிடணுமே. ஓகே, பாய் பாய், பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.